சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற 17 ரன்கள் வேண்டும் என்ற நிலை. யஷ் தயாள் வீச தோனி முதல் பந்தையே சிக்ஸராக மாற்றினார். அடுத்த பந்தையும் சிக்ஸருக்கு முயற்சிக்க தோனி தனது விக்கெட்டை பறிகொடுத்தார். முடிவில் 2 பந்துகளுக்கு 10 ரன்கள் எனும் நிலை. கடந்த சீசன் இறுதிப் போட்டியில் நிகழ்ந்தது மீண்டும் நிகழுமா என்று சென்னை ரசிகர்கள் ஏங்க ஆரம்பித்தனர். ஆனாலும் ஆட்டம் கைமீறி போய்விட்டது. சிறப்பாக ஆடிய பெங்களூரு அணி கெத்தாக பிளே ஆஃபுக்குள் நுழைந்தது. போட்டியின் திருப்பு முனையாக அமைந்தது ரச்சின் ரவீந்திராவின் ரன் அவுட் எனலாம். தூபேவுக்கு பந்துகள் சரியாக விழாத போது ரச்சின் பந்துகளை சரமாரியாக அடித்து ரன்களை சேர்த்தார். அவரது விக்கெட் ஆட்டத்தையே மாற்றியது. தொடரின் முதல் பாதியில் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்த பெங்களூரு அணி தொடரின் பிற்பாதியில் தொடர்ச்சியாக வென்று சாதனை படைத்துள்ளது. இது பெங்களூரு அணிக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. அந்த அணியின் ரசிகர்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி. சென்னை அணி தோற்றிருந்தாலும் பெங்களூருவின் வெற்றி கொண்டாடப்பட வேண்டிய வெற்றியே.